இந்த எலியேசரை பாருங்க, என்ன கொடுத்தான் பாருங்க, வாசிக்கலாம் மறுபடியும். 22வது வசனம், 24வது அதிகாரம் 22வது வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின், ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து. இவன் செய்த சர்வீஸ் நம்ம சீதாராமன், நிர்மலா சீதாராமனுக்கு தெரிஞ்சா உடனே சர்வீஸ் டாக்ஸ் அடிச்சிருவாங்க, ஜிஎஸ்டி. நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குற 50 ரூபா கொடுத்தாலும் உடனே சர்வீஸ் டாக்ஸ் அவன் எழுதுவான், 18%. அவங்களுக்கு உறிஞ்சுகிறது விட்ட வேற வேலை இல்லை, காப்பு போட்டு விட்டான். இன்றைய விலையில சேக்கல்லாம் வீட்டில் போய் தேடுங்க, கூகுளில் வேற இதெல்லாம தேடுறீங்கல்ல, இதை தேடுங்க. சேக்கல்னா என்னது? இன்னைக்கு 6 லட்சம் ரூபா டிப்ஸ், 6 lakhs. Can you imagine? எப்பா யாரோ சொல்கிறாங்க அந்த வேலைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். தண்ணி தூக்குற வேலைக்கு எதுக்கு MBA படிக்கணும்? தண்ணி தூக்குற வேலை டிப்ஸே 6 லட்சம் ரூபா. அப்படியே அப்பா, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மை கை கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மை கை கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. 1 2 3 ஸ்டார்ட். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மை கை கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. மறுபடியும் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை,